ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் வந்து நம்ம 3 வாரத்துக்கு முன்பு உலகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் வந்து ஆஸ்திரேலியாவில் நடந்தது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். ஆஸ்திரேலியாவில் பாண்டி ஜங்ஷன் வெஸ்ட்ஃபீல்ட் ஷாப்பிங் சென்டர் என்ற ஒரு பிரமாதமான ஒரு பெரிய ஷாப்பிங் சென்டர் இருக்குது. அந்த ஷாப்பிங் சென்டரில் எப்பொழுதும் கூட்டமாக தான் இருப்போம். நிறைய பேர் வந்து போக இருப்பார்கள். நிறைய ஷாப்பர்ஸ் எல்லாம் நிறைய அங்கே வருவாங்க. அங்கே திடீரென்று ஒரு நாள் ஒரு ஆடவன் தோன்றி அங்கே வந்து 6 பேரை கத்தியால் குத்தி கொலை செஞ்சிட்டான். அவன் வந்து பொதுவாக பெண்களை தான் டார்கெட் பண்ணி கொலை செய்ய முயற்சி செய்தான் என்று விசாரணையில் பிறகு தெளிவாக தெரிய வந்தது. வாங்க முதல்ல யாரெல்லாம் இவனுடைய வெறி செயலுக்கு வந்து பலியாகியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆஸ்திரேலியாவில் பாண்டி ஜங்ஷன் வெஸ்ட்ஃபீல்ட் ஷாப்பிங் சென்டர் என்ற ஒரு பிரமாதமான ஒரு பெரிய ஷாப்பிங் சென்டர் இருக்குது. அந்த ஷாப்பிங் சென்டரில் எப்பொழுதும் கூட்டமாக தான் இருப்போம். நிறைய பேர் வந்து போக இருப்பார்கள். நிறைய ஷாப்பர்ஸ் எல்லாம் நிறைய அங்கே வருவாங்க. அங்கே திடீரென்று ஒரு நாள் ஒரு ஆடவன் தோன்றி அங்கே வந்து 6 பேரை கத்தியால் குத்தி கொலை செஞ்சிட்டான். முதலில் ஆஷ்லி குட், 38 வயதுடைய ஒரு பெண். அவர் வந்து அவங்களோட 9 மாத கை குழந்தையுடன் அங்கே ஷாப்பிங்க்கு வந்திருக்காங்க. இந்த கொலைக்காரன் என்ன செஞ்சால் அவங்களுக்கு கத்தியால் குத்திட்டு பிறகு அந்த குழந்தையும் காயப்படுத்திட்டான். ஆனால் இந்த தாய் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக கொண்டு போய் அவங்க ஷாப்பிங்க்கு வந்து மற்றவங்களும் ஒப்படைத்து விட்டு அவர்கள் அங்கேயே மயங்கி விழுந்து விட்டார்கள். இறுதியில் பார்த்தா அந்த தாய் இறந்து விட்டார்கள். அதிர்ஷ்டவசமாக அந்த குழந்தையை காப்பாற்ற முடிந்தது. இரண்டாவது விக்டிம் யாருன்னு பார்த்தா பிக்ரியா டார்ஷியா. இவங்களுக்கு வயது 55 ஆகிறது. பிறகு வந்து டவுன் சிங்கிள்டன், இவங்களுக்கு வயது வந்து 25 வயது ஆகிறது. பிறகு வந்து ஜேட் யோங், இவங்களுக்கு வயது வந்து 47 வயது. கடைசியாக வந்து ஒரே ஒரு ஆண். இதில் மொத்தம் 4 பெண்கள், ஒரு ஆண். இந்த ஆணோட பேர் வந்து ஃபராஸ் தஹீர். இவர் ஒரு பாகிஸ்தானியர். அங்கே முதல் நாளில் வேலைக்கு வந்திருக்காரு. முதல் நாள் வேலைக்கு வந்தபோது அப்பயே இவர் வந்து இந்த கொலையாளிக்கு பலியாகிருக்காரு. அங்கே ஷாப்பிங்க்கு வந்த மற்றவங்களாம் வந்து இவனை தடுக்க பார்த்துருக்காங்க. ஆனால் இவன் வந்து யாருக்குமே அடங்கவில்லை. கையில் கத்தியை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் குத்த வந்திருக்கான். கடைசியாக என்ன ஆச்சுனாக்கா, அங்கே உள்ள ஒரு பெண் போலீஸ், சீனியர் போலீஸ் ஆஃபீஸர், இவனை அங்கேயே சுட்டு கொன்று விட்டார். ஓகே, இவர் வந்து ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுருக்கா. இல்லைனா இன்னும் அதிக அளவில் மக்கள் அங்கே வந்து பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவன் பேர் வந்து ஜோவல் கவுச்சி. இவனுக்கு வந்து இப்போ தான் 40 வயது. இவன் உண்மையிலே ஒரு மனநோயாளின்னு பிறகு வந்து விசாரித்ததில் இவங்களுக்கு போலீஸ்காரர்களுக்கு தெரிய வந்துள்ளது. இந்த செயலை கேட்ட இவங்களோட பெற்றோர்கள் மிகவும் வருத்தம் தெரிவித்துள்ளனர். அவர்கள் அனைத்து ஆஸ்திரேலிய மக்களிடமும் இந்த விக்டிமோட ஃபேமிலியினிடமும் மன்னிப்பு கோரிக்கொண்டார்கள். ஓகே, அடுத்தது என்னன்னு பார்த்தா, ஆஸ்திரேலியாவில் ஒரு பிரபலமான ஒரு பிஷப், கிறிஸ்தவ பிஷப் அவர்களை கத்தியால் குத்தப்பட்ட செய்தியை நம்ம பார்க்குறோம். இந்த பிஷப்புடைய பேர் வந்து பிஷப் மாரி இமானுவேல். இவர் வந்து எப்பொழுதுமே தன்னுடைய சர்ச்சில் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் செய்வார். லைவ் ஸ்ட்ரீம் மூலிமா அவருடைய மதத்தை வந்து பிரச்சாரம் செஞ்சு கொண்டிருந்தார். இதனால் இவர் வந்து ஆஸ்திரேலியாவை தவிர உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளிலும் மிகவும் ஃபேமஸான ஒரு பிஷப்பாக திகழ்ந்தார். இவருடைய லைவ் ஸ்ட்ரீமிங் எப்பொழுதும் நம்ம வந்து டிக்டாக்கில் பார்க்கலாம், ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். இப்படியெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. திடீரென்று 16ஆம் தேதி ஏப்ரல் அன்று அவர் தன்னுடைய சர்ச்சில் லைவ் ஸ்ட்ரீம் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு சிறுவன் அங்கு தோன்றி அவரை கத்தியால் குத்த ஆரம்பித்து விட்டான். சரமாரியாக அவரை குத்துவதை பார்த்து அங்குள்ள மக்கள் எல்லாம், சர்ச்சில் உட்காந்துருந்த மக்கள்லாம் வந்து அந்த சிறுவனை பிடித்து விட்டார்கள். ஆனாலும் அந்த பிஷப் என்ன செஞ்சார், எழுந்திருத்து அந்த சிறுவனை பார்த்து, நான் உன்னை மன்னிச்சிடுறேன், நீ அறியாமல் செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி மற்றவர்களிடமும் அவனை வந்து எதுவும் செய்ய வேணாம், விட்டுருங்க, அவன் அறியாமல் செய்து ஒரு தவறு இது அப்படின்னு சொல்லி பெரிய மனதோடு அவனை மன்னித்து விட்டுருக்கின்றார். அந்த சிறுவனோட வயது வந்து 16 தான். இதனால் அங்கே கூடியிருந்த மக்கள் இதை வந்து வெளியே உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிவித்த பிறகு அங்கே திடீரென்று பெரிய அளவில் கூட்டம் கூடிவிட்டது. அங்கே சர்ச்சுக்கு வெளியே இருந்த மக்கள் எல்லாம் அந்த சிறுவனை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று கூச்சம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் போலீஸ், அங்குள்ளவர்களும் பிறகு அங்கே வந்து சேர்ந்த போலீஸும் அந்த சிறுவனை வெளியே கொண்டு போடவில்லை. அவனை பத்திரமாக அங்கிருந்து கொண்டு சென்று விட்டார்கள்.
இந்த நிகழ்ச்சி என்ன காமிக்குதுன்னா, இந்த உலகத்தில் இன்னும் மனித நேயம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது என்று தெரிகிறது. இந்த 2 நிகழ்ச்சியும் 3 வாரத்துக்கு முன்பு அகில ஆஸ்திரேலிய மக்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிவிட்டது. ஸோ இவ்வளவு தான் இன்றைய வீடியோவில். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணவர்களுக்கும் இந்த சேனலை பார்த்தவர்களுக்கும் மிக்க நன்றி என்று கூறி மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.